Hello students, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th standard public exam ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் யாரெல்லாம் வந்து ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கு ஸ்கேன் காப்பி டவுன்லோடிங்கான அந்த டேட் ரொம்ப நாளா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. என்னைக்கு சார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட் என்னைக்கு அப்படின்றத அஃபிஷியலாக நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத ஃபுல்லாக நம்ம பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இப்போதைக்கு நமக்கு டைம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 28ஆம் தேதி டைம் கொடுத்துருக்காங்கப்பா, சரியா? 28/5/2024 செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 2 மணி முதல், அதாவது நாளைக்கு 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்குன்னு மதியத்துக்கு மேலே 2 மணிக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய ஸ்கேன் காப்பியை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அஃபிஷியல் வெப்சைட் www.dge.tn.gov.in. இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போய் உங்களுடைய அந்த ஸ்கேன் காப்பிக்கு நீங்கள் டவுன்லோட், யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ அவங்களால மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறங்க. அப்ளை பண்ணாதவங்களால ஸ்கேன் காப்பி டவுன்லோட் பண்ண முடியாது. அதே போல் ரீடோட்டலுக்கு யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களாலையும் ஸ்கேன் காப்பி டவுன்லோட் பண்ண முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கேன் காப்பிக்குன்னு அப்ளை பண்ண அந்த ஃபீஸ் கட்டின ஸ்டூடெண்ட்ஸால் மட்டும்தான் ஸ்கேன் காப்பி டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ நாளைக்கு 28ஆம் தேதி ஆஃப்டர்நூன் 2 o'clock மேலே இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போய் இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஹோம் பேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஸோ அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு அந்த டேட் சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லிங்க் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். HSC செகண்ட் இயர் மார்ச் 2024 ஆன்சர் ஸ்கிரிப்ட் ஸ்கேன் காப்பி டவுன்லோட் இருக்கும். செகண்ட் இயர் அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ இந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்ன்றதை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ஸ்கேன் காப்பி டவுன்லோட் சொல்லிட்டு இங்கே ரோல் நம்பர், டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய ரோல் நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கிறீங்க. ரோல் நம்பர் என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்தை ரிவர்ஸில் என்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இயரை என்டர் பண்ணிருங்க, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஹைஃபன், அதுக்கப்புறம் மந்த்தை என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஹைஃபன் போட்டுக்கிறங்க, அதுக்கப்புறம் டேட்டு. ஸோ டேட்டை வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டேட் 3 என்டர் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, இந்த சர்ச் அப்படின்ற இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆயிரும். இதில் நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படி வரிசையாக வந்துடும். இப்போ இந்த நான் என்டர் பண்ண ஸ்டூடெண்டுடைய டீட்டெயில்ஸ் படி பார்த்தீங்கன்னா அவங்க எழுதின 6 சப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து அவங்க வந்து ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணியிருக்கிறதுனால எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து இங்கே வந்திருக்குது. ஸோ இதில் ஒன்றுனா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே டவுன்லோட் அப்படின்ற இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஸ்கேன் காப்பி வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ அந்த டவுன்லோட் ஆன ஃபைலை நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம், சரியா? ஸோ இப்போ நான் வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நாளைக்கு 2 மணிக்கு மேலே வெப்சைட்டை செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த வேல்யூஷனில் ஏதாவது வந்து மிஸ்டேக்ஸ் இருக்குதா அப்படின்றத ஒரு தடவை நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. கோத்ரூ பண்ணிக்கிட்டு சப்போஸ் வந்து மார்க் ஏதாவது வர்றது மாதிரி சான்ஸ் இருக்குதுன்னு தோணுச்சுன்னா உங்கள் டீச்சர்ஸ் கிட்டேயும் ஒரு சஜஷன் கேட்டுக்கோங்க. கேட்டுக்கிட்டு அவங்களும் வந்து மார்க் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, ரீவேல்யூஷன் போடு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கான டைமும் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், 29/5/2024 புதன்கிழமை பிற்பகல் 1 மணி முதல் 1/6/2024 சனிக்கிழமை மாலை 5 மணி வரை. ஸோ 4 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. 29, 30, 31, 1 இந்த 4 நாளுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணலான்னா ரீவேல்யூஷன் ஆர் ரீடோட்டலிங் 2க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள். இதே வெப்சைட்டில் நீங்கள் நாளைக்கு 2 மணிக்கு மேலே செக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்திருக்கும். அப்ளிகேஷன் ஃபார் ரீடோட்டலிங் ஆர் ரீவேல்யூஷன் சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும் அதே வெப்சைட்டில். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஒன்று டவுன்லோட் ஆகும். அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃபில் பண்ணிக்கிறங்க. ரீவேல்யூஷன் ஆர் ரீடோட்டலிங் 2க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு அதை எங்கே கொண்டு போய் கொடுக்கணும்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட்னு மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகம் ஒன்று இருக்கும்.
சரியா? டிஜியினுடைய அங்கே உங்களுக்கு வந்து ஒரு டைரக்டரேட் இருக்கும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஆஃபீஸில் நீங்கள் கொண்டு போய் கொடுக்கணும். இதுக்கான அமௌண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரீவால்யூஷனுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 505 ரூபா. நீங்கள் எத்தனை சப்ஜெக்ட்டுக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். இல்லை நான் ரீடோட்டலிங்க்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 205, பயாலஜிக்கு மட்டும் 305 ரூபா. சரியா? ஸோ அதுக்கான அமௌண்ட்டோடு கொண்டு போய் அந்த அலுவலகத்தில் நீங்கள் ஒப்படைச்சிங்கன்னா அவங்க வந்து அந்த அப்ளிகேஷனை வாங்கிட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணிடுவாங்க. தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் அந்த நீங்கள் அரசு தேர்வுகளுடைய உதவி இயக்குனர் அலுவலகத்துக்கு போகக்கூடாது. உங்கள் மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தில் கொண்டு போய் கொடுத்துடணும். சிஓ ஆஃபீஸ் இருக்குது இல்லையா, அங்கே கொண்டு போய் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ எல்லாரும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.